அதான் இந்த Q வந்து கரெக்ட். இந்த Q வந்து வேற, இந்த Q வந்து வேற. ஓகேண்ணா. ஸோ இந்த Q வந்து பாயிண்ட் சார்ஜர் Q, இங்க இருக்க Q வந்து அந்த ஈல இருக்க Q. ஓகேண்ணா. ஓகே 1/4 பை எக்ஸ் பண்ணா Q பை எக்ஸ் ஸ்கொயர். Q பை எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது இந்த Q வச்சு தானே வரும். ஓகே கரெக்ட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே அடுத்து வந்து பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னா அதேதான். ஓகேல. ஸோ அதுல பார்த்தா அதேதான். பட் இங்க வந்து ஒரு ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். கரெக்டா? ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேல. ஸோ பொட்டன்ஷியல் என்னன்னு நான் இப்போ முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து நான் இங்க இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் சார்ஜை ஏங்கிற பாயிண்ட் கொண்டு வரதுக்கு எவ்வளவு உடன் ஆகுதோ அது ஏங்கிற பாயிண்டோட ஒர்டன். ஓகேங்களா? அதாவது ஏங்கிற பாயிண்டோட பொட்டன்ஷியல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட் சார்ஜை பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர ஒர்டன் வந்து பிங்கிற பாயிண்டோட பொட்டன்ஷியல். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இது இன்னும் தெளிவா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஸோ இப்படியும் சொல்லலாம் அதை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் அந்த அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜை வந்து மூவ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு யூனிட் சார்ஜ். ஓகேங்களா? நான் பாயிண்ட் சார்ஜ்ங்கிறேன். ஒரு யூனிட் சார்ஜை ஏங்கில இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஓகே எவ்வளோ உடன் தேவையோ ஸோ அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ உடன் ஆகுதோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே சப்போஸ் வந்து நான் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வரதுக்கு WA அப்படிங்கிற ஒரு உடனை பண்ணியிருக்கேன். பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரதுக்கு நான் WB அப்படிங்கிற ஒர்டன் பண்ணியிருக்கேன். என்னோட சார்ஜ் Qன்னு வைங்களேன். ஓகே பொட்டன்ஷியல் என்னன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எனக்கு இந்த ரெண்டு WB மைனஸ் WA பை Q. ஓகேங்களா? ஸோ அதாவது இங்கேருந்து ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒர்டன் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஒர்டன் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஒர்டன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரதுக்கு WA திரும்பி அகைன் ஒரு பிளஸ் ஏதோ ஒரு ஒர்டன் நான் பண்ணியிருக்கேன் டு மூவ் WB. ஓகேங்களா? ஸோ WA பிளஸ் சம்திங் தான் WB. ஓகேங்களா? அப்போ எக்ஸுங்கிறது என்னது? WB மைனஸ் WA. ஸோ அதனால எக்ஸுங்கிற ஒர்டன் நான் பண்ணியிருக்கேன் WAலேருந்து WB போகிறதுக்காக. ஸோ அந்த ஒர்டனை தான் மேலே போடணும். கரெக்டாக WAலேருந்து WB போகிறதுக்கு எவ்வளோ ஒர்டன் பண்ணியிருக்கோமோ அது மேலே போடணும் பை பெர் யூனிட் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதனால Q வந்து கீழே போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒர்டன் பை த யூனிட் சார்ஜ் ஃப்ரம் மூவ் டு பாயிண்ட் A டு பாயிண்ட் B is called potential. ஓகேங்களா? ஸோ potential difference. ஓகேங்களா? அப்போ 6% போயிடுது. அப்போ கொடுமை என்னன்னா லேப்டாப் இன்னும் ஆன் ஆயிட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணியிருந்தோம்னா 3/4 மணி நேரம் வேலையாயிருக்கும். ஓகே இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பத்தி பார்த்துட்டோமா? அடுத்து என்ன பார்க்கணும்? ஏதாச்சும் EHல
ஓகே. இது முடிஞ்ச பிறகு சில இம்பார்ட்டன்டான பிளேசஸ்ல வந்து இந்த இது என்னது இந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேல, நவ் சார்ஜ் வந்து ஒரு 5% இருக்கு. 2% கீழே போனால் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஓகே, அது ஒரு நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேல, ஸோ இதுக்கு நேரம் ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேல, ஓகே. லேம்டாங்கிறது என்னன்னா, ஸோ இது வழியாட்ட இதுல வந்து சார்ஜ் ஓகேல, ஸோ இது வந்து இது ஃபுல்லி சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஓகேல, லேம்டாங்கிறது என்னன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேல, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நான் அப்போட சொல்லியிருப்பேன்ல. ஸோ கியூவை யூனிட் லென்த்தில் வந்து இது டோட்டல் சார்ஜ் வந்து கியூன்னு வச்சுக்கலாம். ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் வந்து அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நான் இது வந்து ஒரு டிஎக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணணும் வைங்களேன், இதை லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை, இது என்ன கிடைக்கும்னா, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது கிடைக்கும். ஓகேங்களா, லேம்டாங்கிறது என்னது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா, கேங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், 1/4π(x²0). ஓகேங்களா, ஓகே. தென் இந்த பாயிண்ட்ல ஆக்டார எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஓகே, அதை வந்து நான் ஒரு மெத்தட்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது வேணா நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது என்ன வரும் பாருங்க. ஸோ இந்த பிளேஸ்ல வந்து எவ்வளோ இருக்கும்னா 2k λ/rன்னு இருக்கும். லேம்டா சைன் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்னன்னா இந்த ஆங்கிள். ஓகேல, ஓகே. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதனால ஓகே. அதே மாதிரி EY, ஸோ இங்க எவ்வளோ இருக்கோ, ஓகே, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஸோ அதே சேம் வந்து இங்கே இருக்கும். ஸோ ரிசல்டன்னா இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு வரும், பட் மேலே கீழேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் ரிசல்டன் EY எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 0 தான் இருக்கும். ஸோ அதனால் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தா இதே தான். ஓகேல, கேவுக்கு பதிலாக 1/4π(x²0) போட்டோம்னா 1/2π(x²0) λ/rன்னு வந்துடும். λ/2π(x²0) r. ஓகே, ஸோ இதனால நான் வச்சுக்க, இந்த ஃபார்ம்ல நான் வச்சுக்க. ஓகேல, நாளைக்கு வந்து நான் இது கேட்பேன், கேட்க மாட்டேன். ஓகே, நாம வச்சுங்க λ/2π(x²0) r. ஸோ இதுதான் இதில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுவே பொட்டான்ஷியல் இருந்து என்னன்னா, ஸோ இதவே வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் வேணா நீங்க பண்ணி பாருங்க. அதாவது இதை வந்து dr மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல dr மல்டிப்ளை பண்ண dr/r log வருமா, log rன்னு வருமா. ஸோ அதுதான் vக்கான ஃபார்முலா. v = -λ/2π(x²0) log r/e. இது பொட்டான்ஷியலுக்கான ஃபார்முலா. இதுல இது ஒரு ஸ்ட்ரைட் ராட்ல. ஓகேல, ஓகே. இந்த two equal point charges, each of 3 microcoulomb, are separated by a certain distance in meter. If they are located at என்னவாப்பா, ஸ்கிரீன் தெரியலையா? ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு. ஓ மேபி
நெட் சரியாக கிடைக்காம இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகே, ஸோ டூ ஈக்குவல் பாயிண்ட் நான் படிக்கிறேன். டூ ஈக்குவல் பாயிண்ட் சார்ஜ் each of 3 microcoulomb are separated by a certain distance in meter. If they are located at I plus j plus k and 2i plus 3j plus 3k, then the electrostatic force between them is. அதாவது ரெண்டுத்தோட லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டுத்தோட லொக்கேஷன் கொடுத்துட்டு அண்ட் ரெண்டுத்தோட சார்ஜும் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதாவாப்பா? ஐயோ, சார்ஜ் இருக்கு, ரெண்டுமே 6 மைக்ரோ கூலும், சரி 5 மைக்ரோக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து சார்ஜ் சி வந்துருக்கு. சரி, இன்னொரு சார்ஜ் வந்துருக்கு. ஸோ அந்த சார்ஜ் வந்து இதோட மிட் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு சார்ஜ் வந்துருக்கு. அந்த சார்ஜை வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக, ஓகேங்களா, இதுக்கு பர்பண்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஓகே மூவ், இதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி 0.06 ஜூல் இருக்கு. ஸோ அது இருக்கிற வரையும் இது மூவ் ஆகும் அண்ட் தென் இட்ஸ் கம்ஸ் டு ரெஸ்ட். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் வந்து டி. தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் சிடி, அதுதான் உங்களோட கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே இப்போ இதுல என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு இந்த கைனடிக் எனர்ஜி வச்சு நான் ஒரு தூரம் வந்து மூவ் ஆகுவேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்து மூவ் ஆகுவேன். இந்த இந்த மூவ் ஆகிற கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, நான் அதை வந்து ஒரு ஒட்டனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இங்கேருந்து இங்கே வந்து மூவ் ஆகிறதுக்கு நான் ஒட்டனுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஓகே இங்க இருக்க ஒட்டன் வந்து ஆக்சுவலா என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு இதுலயும் வந்து ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதால ஃபோர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டிஸ்டன்ஸ் இல்லையா. கூலும்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரிலேட்டட் டு டிஸ்டன்ஸுங்கிறதால டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே அதனால இது வேரியபிள் ஃபோர்ஸுங்கிறதால இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டாட் டிஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேல ஆக்ட் ஆகிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் நம்ம வந்து இதுக்கு மேல ஆக்ட் ஆகிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஓகே நான் வந்து இந்த பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சப்போஸ் வந்து இங்கேருந்து நான் வந்து ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோல இருக்கேன். ஜீரோலேருந்து சப்போஸ் நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறேன்னு வைங்க. இங்கே 3 இங்கே 3, ஏன் இது டோட்டலாக 6ங்கிறதால இங்கே 3 இங்கே 3. ஓகேங்களா, ஓகே அப்போ நான் இதுக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. அதனால இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், அதாவது இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் என்னன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 9. அதே தான் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 9. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இருக்கு. நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணேன்னா இது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 9. எது இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். ஓகேங்களா, ஓகே அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இதுவே ஃபோர்ஸ் வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. ஓகேங்களா, இங்கே ஒன்று இப்படி ஆக்ட் ஆகும். இது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது ரெண்டும் அப்ளை பண்ணுற சேம் ஃபோர்ஸ் தான். ஏன்னா இதுவும் 6 கூலும் இதுவும் 6 கூலும், சரி 5 கூலும் இதுவும் 5 கூலும், இது -5 கூலும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி நான் பார்த்தே இல்லை. இப்போ 10க்கு வந்துச்சு. -5 கூலும். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ் அண்ட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸ். ஓகேங்களா, இதுவும் அட்ராக்ட் பண்ணும், இது ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும், இது போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அந்த ஒரு ஒர்டன் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணும், இது மூவ் ஆகி போகுது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து நான் ரெண்டு காம்பவுண்டாக பிரிச்சுக்கிட்டேன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஜஸ்ட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இங்கே டவுன்வேர்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் அட்ராக்டிவாக போட்டிருக்கணும், ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்க ஃபோர்ஸ் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே புல் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு தான் ரிசல்டன்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதாவது 2 டைம்ஸ் இந்த காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இந்த காம்பனண்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், சப்போஸ் வந்து நம்ம இதை டீட்டான்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. இது டீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து என்னது இங்கே டீட்டானா இங்கே 90 இங்கே வந்து டீட்டா வரும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா, ஸோ அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸா. ஸோ இது டீட்டானா இங்கே காஸ் டீட்டா, அதே மாதிரி இங்கேயும் டீட்டா வரும், இங்கேயும் காஸ் டீட்டா வந்துடும், சைன் டீட்டா. ஓகேங்களா, இது சைன் டீட்டா. 2 டைம்ஸ் ஃபோர்ஸ் சைன் டீட்டா. ஃபோர்ஸ் வந்து என்னது, இந்த -5க்கும் 5க்கும் இடையில இருக்கிறது. 1/4 எக்ஸ்பிளான் நாட் Q1 Q2 மைக்ரோமீட்டருங்கிறதால ரெண்டுக்குமே 10⁻6 இருக்கும். நான் 10⁻12 போட்டுடுறேன். 10⁻6 10⁻6 10⁻12 போட்டுக்கிட்டேன். R². ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் சொன்னேன் இல்லையா. டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் வந்து R² + 9. ஸோ இன்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டா வந்து என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியஸ், R/√R² + 9. ஓகே, இதுதான் இப்போதைக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இது dr. ஓகேங்களா, இதுதான் ஈக்குவல் டு 0.06. 0.06 ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப், இது வந்து 2 × 10⁻9 வருமா, இது வரும் 9. 1/4 எக்ஸ்பிளான் நாட்டோட வேல்யூ என்ன, 9 × 10⁻9. ஹலோ, okay, 9 × 10⁻9. 5 5s are 25 × 10⁻12 by இது வந்து R² + 9 ஹோல் பவர் 3/2. மேலே வந்து R dr. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஓகே, இது 0 to R வரை நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இங்கே 0லேருந்து ஒரு R டிஸ்டன்ஸ், R வரை இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். 0 to R. மேலே வந்து இந்த 2R dr, இது வந்து மேலே 2R dr, கீழே வந்து R² + 9 ஹோல் பவர் 3/2. இதை அப்படியே எழுதிக்கலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறது என்னது, 10⁻12 9, 10⁻3 25 9. அப்போ எத்தனை வரும், 25 டைம்ஸ் 9னா 25 டைம்ஸ் 9 225. கரெக்டா, 225. இது வந்து கீழே இருக்கிறது வந்து u, மேலே இருக்கிறது வந்து duன்னு வச்சுக்கலாம். கீழே இருக்கிறத நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னு வைங்களேன், மேலே இருக்கிறது வரும். ஓகேங்களா, அதனால இதை u இதை duன்னு வச்சுக்கலாம். 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கீழே 9, R இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R² + 9. இது அப்படியே யூன்னு வச்சுக்கிறோம். மேலே வந்து ஏதோ ஒரு யூன்னு வரும். ஓகேங்களா, u பவர் 3/2 இங்கே du இன்ட்டு 225 டைம்ஸ் 10⁻3. u பவர் 3/2 மேலே போச்சுன்னா u பவர் -3/2. 225 × 10⁻3. 10⁻3 இங்கே 0.06 இருக்கு. இப்போ இந்த 10⁻3 இங்கே வந்துச்சுன்னா 1000 வரும். இப்போ இந்த இடம் வந்து 16 ஆகிடும். u பவர் -3/2 + 1 u பவர் -3/2 + 1. 3% சார்ஜ் இருக்குன்னு வருது. அதுக்குள்ளே எப்படியாவது முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு தேவையான லேப்டாப்பில் கட் பண்ணாச்சு ஸ்லோ கம்மியாகும். அது இந்த மாதம் கம்மியாகுது. ஓகே, 225 × 10⁻3. சரி, இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு 225 மட்டும்தான் இருக்கும். 225 எந்த போயிடுச்சுன்னா டிவைடில் வரும். 60/225 ஈக்குவல் டு, இது வந்து என்ன ஆட் பண்ணணும்னா e பவர் -1/2 -1/2
சைன் மேபி ப்ராப்ளம். யூ இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u பவர் -1/2. இந்த -2 வந்து அப்படியே மல்டிப்ளை கொண்டு போயிடலாம். -2 -9 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9க்கு ரூட் எடுத்தா 3 1/3 3/225 6 5s are 45 2 3 15 2/15 u பவர் -1/2 -1/3 இந்த -1/3 தான் இருந்துச்சுன்னா +1/3 2/15 + 1/3 ஈக்குவல் டு u பவர் -1/2. ஓகே, இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா 5 கீழே மல்டிப்ளை பண்ணால் கீழே 15 மேலே வந்து 7 7/15 ஈக்குவல் டு u பவர் -1/2 15/7 u பவர் 1/2 ஈக்குவல் டு 15/7. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து அந்த போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ஆகிடும். அப்போ u ஈக்குவல் டு 225/49 u ஈக்குவல் டு என்ன போய்கிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுக்கு வந்து r² + 9 தான் நம்ம 225/49 வச்சிருந்தோம். இப்போ r² தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? r தான் கண்டுபிடிக்கணும். 225/49 - 9 225 ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருந்தது, அதை நான் விட்டுட்டேன். எங்கே விட்டேன்னு தெரியல. மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், இங்கேயும் மைனஸ் வரும். ஆஹா, ப்ளஸ் மைனஸ் கணக்கே மாற்றிடுமே. ஓகே, இது இப்படிதான் கண்டினியூ பண்ணணும். ஐடியா வந்து சேம் தான். பட் இது வந்து ஏதோ ஒரு எரர்ல நிற்க போகுதுங்கிறதால நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் ரூட் எடுக்க முடியாது. 9 டைம்ஸ்னால் அது எங்கே போகும்? 9 டைம்ஸ் 450க்கு போயிடும். இங்கே 225 இருக்குது, இங்கே மேலே வந்து நெகட்டிவில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கே நான் மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவ் ஒரு இடத்துல விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகிறப்பே சுதாரிச்சு தான் போட்டிருக்கணும். வந்து டவுன்வர்ட்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைடு. இங்கேயே ஃபஸ்ட்டு மைனஸ்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இது ப்ளஸ்ஸாக தான் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளே. ஓகே, டைமுக்கு மேலே யூஸ் பண்ணுவோன்னா ஓகே, நெகட்டிவ் இருந்தாலும் இது ஃபார்முலா ஏதாச்சும் ஆன்சருக்கு ஏதாச்சும் ரிலேட்டடாக வருதுன்னு பார்க்கலாம். அதை பாசிட்டிவாக மாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி இந்த கோல்மாலாம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். 1 பாக்கி 36 + 8 வந்து 44, 445 225/49. ரெண்டுக்கும் செப்பரேட் பண்ணோம்னா இது ஒரு 6 அண்ட் தென் 1
ஆஹா 2165 49 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 2165 நெகட்டிவ் வந்து ரூட்குள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துல நெகட்டிவ் வருது. நான் மேபி எங்கேயாச்சும் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இது மாதிரி ட்ரை 6√6 வரும். 6 இன்ட்டு 2.3 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 7. ஓகே, சம்மில் என்ன ஆன்சர் இருக்கு அண்டு எப்படி போடலாம்ங்கிற மாதிரி பார்க்கலாம். சம்முக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். சே, ஏதோ வீர மாதிரி போட ஆரம்பிச்சேனே, தோத்துக்கிட்டே இருக்கேடா. உங்க பாட்டி வேற என்ன கலாய்க்கிறாங்களோ. எங்க இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் சிடி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் எப்படி போட்டுருக்காங்க பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் அவங்க பயந்துட்டு போடவே இல்லை. சும்மா சொல்ல வேண்டியதா. தேர்ட் கொஸ்டின் இல்லை இல்லை, பட் நான் சொன்ன மெத்தடில் தான் அதை போடணும். ஏன்னா அது வேரியபிள் ஃபோர்ஸ். நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா 2 இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். திரும்பி அதை மாற்றிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக போடுறேன்.